தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலிகிராமில் உள்ள Manybot, இந்த பாட்டை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த Manybot வச்சு எப்படி நம்மளால் ஒரு ஓன் பாட் க்ரியேட் பண்ணி அதில் ஃபைல்ஸ் ஆட் பண்ணி எம்பெட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் அந்த வீடியோஸ்லாம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒன்லி ஃபைல்ஸு இந்த மாதிரி இதை தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெஸ்பான்ஸ் எம்பெட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் சேம் அதே பாட்டை வச்சு லிங்க்ஸை அதில் ஆட் பண்ணி ஒரு மெத்தட் நான் ட்ரை பண்ணேன். அது ஒர்க் ஆகிருக்கு. அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, அண்ட் இந்த Manybot யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு க்ளவுட் சர்வீஸும் தேவையில்லை. கோய்பி, ஹீரோக்கு எந்த ஒரு டெப்ளாய்மெண்ட், ரெண்டர் எதுவுமே தேவையில்லை. இது ஆட்டோ ரெஸ்பான்சிவ். ஓகே, இப்போ பாருங்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு பாட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்துருச்சா? இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா என்னோடய சேனல் வந்துருச்சு. அண்ட் இதில் லிங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணுறது, இதே மாதிரி நீங்கள் ஒரு போஸ்டரில் ஒரு லிங்க் ஆட் பண்ணி அதை கிளிக் பண்ணி அவங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்க் ஷார்ட்னர் கொடுத்துருக்கலாம். அது மூலயமா ரீடைரக்ட் ஆகி போகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் சேனல் வர மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அதை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு போய் அங்கேருந்து ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரியும் வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா Manybot யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஓன் பாட் க்ரியேட் பண்ணி அதில் பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த வீடியோஸ்லாம் உங்களை செக் அவுட் பண்ண சொன்னேன். ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். கஸ்டம் கமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு க்ரியேட் கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கொடுத்துக்கோங்க. நான் டெக் மேகசின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன சென்ட் ஆகணும், ஓகேங்களா, அதாவது அந்த யூசருக்கு அப்படின்னு அந்த இதை இது பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இதுக்கு பதிலாக நம்ம லிங்க்ஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் சென்ட் பண்ணுவோம். ஓகே, சென்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ்னு இருக்கா? இப்போ config.main மெனு, இப்போ ஆட் மெனு ஐட்டம் இருக்கும். இப்போ அந்த பட்டனுக்கு ஒரு இப்போ /techmagazine இதான் நம்மளுடைய கமாண்டு. இப்போ டைட்டில் ப்ரொவைட் பண்ணோம். மூவிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பேக் வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ உங்கள் பாட்டை உங்களுடைய யூசர் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி டைட்டில்ஸ் இதில் அவங்க ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது TM மூவிஸ், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய சேனல் வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் சென்ட் நியூ போஸ்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் இது இருக்கும். இதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம பாட்டை ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே போதும். நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம ஏதாச்சும் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு போகும். இது மூலயமாவும் நீங்கள் உங்களுடைய அந்த போஸ்ட்டில் லிங்க்ஸ் ஆட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் உள்ள கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அது நம்ம ஃபைல்ஸை டேரெக்டாக Manybot யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணாமல் லிங்க்ஸ் வச்சு பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா.